எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. காஞ்சி மகா பெரியவரின் பாதங்களை பணிந்து, சத்குரு ஸ்ரீ சந்திரகுமார் அவர்களின் பாதங்களை பணிந்து இன்றைய உரையை துவங்கலாம். இந்த பாவப்பட்ட ஜீவன் இருக்கானே, அவனை பாடா படுத்துறதும் இந்த மனசுதான். இந்த மாயை உருவாக்கின ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மனசு. எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா நமக்கு போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. உண்மைதானே? நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஆனா இந்த மனசனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா பிரதானமா சஞ்சலத்தன்மையுடையது. எப்பவுமே நெகட்டிவான விஷயத்த பார்த்துதான் அது ஓடும். இட் லவ்ஸ் டு சஃபர். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கதை பார்த்தோம். எக்ஸாம்பிள், எந்நேரம் ஒரு பாட்டி அழுவாங்க, அவங்க ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையும் இப்படி ஆகுது அப்படின்னுட்டு. அந்த பாட்டியோடைய மனசு மாதிரிதான் நம்மளுடைய மனதும். முன்னாடியே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த அதுக்கு பார்க்கறதுக்கு தோணாது. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு கஷ்டத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு அழுவதற்கு தான் பிடிக்கும். இந்த மாதிரி நம்மள கஷ்டப்படுத்துற மனசை என்ன பண்ணணும்னு மகாபெரிவா சொன்னாங்க? ஆத்மாவில கொண்டு போய் இழுத்து பிடிச்சு அமர்த்தி அதுலயே அடக்கி வச்சிடணும். அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு. நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க? வைராக்கியமும் அபியாசமும் வேணும்னு சொன்னாங்க. இட்ஸ் a டெஸ்ட் ஃபார் அவர் செல்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு லைஃப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் தான். நம்ம பிறவி எடுத்ததே இட்ஸ் a டெஸ்ட் பண்றக்கே தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஏதோ ஒரு வகையில டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய பொறுமையை சோதிப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ஹோல் லைஃப் பிகம்ஸ் a டெஸ்ட். எதுக்கு? ஆண்டவனே இங்க அனுப்பி வச்சதே எதுக்கு? இவன் பரீட்சையில தேடுறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இல்லையா? ஃபைனல் ரிசல்ட் என்ன? அவன்கிட்டயே போயிடுறது, அவனாகவே ஆயிடுறது. அதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் ரிசல்ட். அந்த பாஸ் ரிசல்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக பிரயத்தனப்படணும். நாளுக்கு நாள் நம்மளுக்கு டெஸ்ட் நடந்துட்டே தான் இருக்கு. நம்மளும் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றையும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய வகையில நிறைய விதமா எக்ஸாம்ஸ் வருது. எப்படி? ஏதோ உடல்நிலை சரியில்லையா அப்படி ஒரு பரீட்சை வருது நமக்கு. இந்த மாதிரி நிறைய வகை வகையா பரீட்சை நமக்கு வந்துட்டேதான் இருக்கு டே டு டே. இதுல நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம், அது போக கேள்விய பரீட்சைய புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் பிரதானம். நிறைய டைம் we are misled. நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு இதுக்காக பரீட்சை வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு. புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம பரீட்சையே. ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஆத்மா ஐக்கியம். அந்த ஆத்மா ஐக்கியத்துக்கு என்னென்னலாம் பண்ணுனா கரெக்டான சொல்யூஷனோ ரிசல்ட்டோ மனசு சஞ்சலம் ஆகக்கூடாது. நத்திங் ஷுட் வரி யூ. எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு முறை ரமண மகரிஷி ஆசிரமத்துல இருந்தாங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மியூட்டினி வந்த சமயம், முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரே கலவரம், வெட்டு குத்துன்னு போயிட்டு இருக்கு. பார்த்தா திடீர்னு ஒரு 10-15 பேர் அருவாளோட துபு 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 துபுன்னு ஓடி வர்றாங்களாம் ஆசிரமத்துக்குள்ள. அப்ப ரமண மகர்ஷி கூடவே அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அவருக்கும் எந்திரிச்சு ஓடணும்னு தான் இருந்துதான். ஆனாலும் அதை விட மகரிஷியோட ரியாக்ஷன் என்ன பண்றாருன்னு பாக்கணுங்கிறதுல அவருக்கு ஆர்வம். அதுக்காக அங்கேயே உட்காந்து பாத்துட்டு இருந்தாராம்.
எல்லாரும் அருவாளையும் கத்தியும் தூக்கிட்டு துபுதுபுன்னு ஓடி வர்றப்ப நம்மளா இருந்தா என்ன ஆகும்? நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? ஐயோப்பா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சு கதவை சாத்திக்குவோம். இங்க பகவான் கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லையா. அப்படியே அமைதியா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தவரு அப்படியே உட்கார்ந்துருக்காராம். எந்த விதமான ரியாக்ஷனோ சஞ்சலமோ எந்த விதமான ஒரு பதறிக்கை எதுவும் கிடையாது. அப்படி சாந்த நிலைமையில அப்படி ஒரு இதா உட்கார்ந்துருக்காரு. நத்திங். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னா அந்த ஒரு நிலைமைக்கு போயிடணும். அந்த நிலைமை எப்ப வரும்? வைராக்கியத்தினால வரும். எதுவுமே நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மள என்ன எதை நம்ம மனச குடும்பத்துல ஒரு பிரச்சனையா சரி அதுவும் நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மள எதுவுமே அசைக்காது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாயிடும். தொட்டது 90க்கும் நம்ம டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னைக்கு வந்து இதை செய்யலாம்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருந்தோம். சரி அமாவாசை சரி எல்லாம் செஞ்சு கடவுளுக்கு படைக்கணும், பித்ரு காரியத்துக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம். ஆனா நம்ம பிளான் படி போகுமா? சில சமயம் வேண்டிய காய்கறி கிடைக்காது, சாமான் கிடைக்காமல் போகலாம் இல்லையா? இல்ல அந்த அன்னைக்கு பார்த்து நம்மளுக்கு உடம்பு முடியாம போகலாம், கால் வலி இருக்கலாம், கை வலி இருக்கலாம், செய்ய முடியாத சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலையினால நம்ம என்ன ஆகும்? நம்ம போட்டது என்ன பிளானு வேற, இப்ப என்ன நடக்குது வேற. உடனே என்ன ஆகும்? we get so stressed. நான் இன்னைக்கு இதை பண்ணிடலாம்னு நினைச்சேன், பண்ண முடியாம போச்சு, பரவாயில்லை இல்லையா? அதனால என்ன, இப்படித்தான் நடக்கணும்னு ஆண்டவன் பிளான் போட்டு வச்சிருக்கான். நமக்கு நம்ம பிளான் தான் நடக்கணும்னு எப்பவுமே ஆசை. ஆண்டவனோட பிளானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு பெருந்தன்மை நம்மளுக்கு வர்றது கிடையாது. அங்கதான் பாத்தீங்கன்னா நடக்கிறது ஒண்ணு, நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அப்ப என்ன வருது? மனசுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் வருது, சஞ்சலம் வருது. அவன் குடுக்குற, அவன் இதைத்தான் விதிச்சிருக்கான், இன்னைக்கு இது இப்படிதான் போகணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புறோமோ இல்லையோ அன்னைக்கு எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அது அவன் போட்ட பிளான். ஆனா நமக்குதான் ஏத்துக்க முடியல. மனசுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னாவே அவன் போட்ட பிளான நம்மனால ஏத்துக்க முடியல. we didn't accept his plan அப்படிங்கறதுனாலதான். இன்னொருத்தங்க நம்ம கிட்ட இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு சில சமயம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதன்படி நடக்காது. உடனே என்ன ஆகும்? நம்மளுக்கு அவங்க நம்ம மேல பிரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒடிஞ்சு போய் நம்ம ஒரு பக்கம் போய் இப்படியே உட்காந்துருவோம். அதுதானே நடக்குது. சோ இங்க என்ன கிளாரிட்டி வேணும்? அவங்க அப்படி ரியாக்ட் பண்றதும் ஆண்டவன் போட்ட பிளான் தான். he is the one who had suggested them to behave that way. அப்ப இங்க யாருக்கிட்ட தப்பு? நம்ம கிட்ட. எப்பவுமே மற்றவங்களை குறை சொல்வது வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்பவுமே பிக்ஸ் பண்ணாது. இட் ஆக்சுவலி worsens the situation. இருக்கிறவங்க நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னா அது பிரச்சனைய பெருசாக்கிட்டு தான் போகுமே ஒழிய நம்மளுக்கு மனசு அமைதியை கொண்டு வந்து கொடுக்காது. அப்ப என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லியாச்சு. கேட்கறதும் கேட்காததும் அவங்க கையில இருக்கு. அதுவும் ஆண்டவன் விதிச்சதுதான் இல்லையா? கடவுள் பேர்பட்ட பிளான போட்டு வச்சிருக்கிறப்ப நம்ம இன்டர்ஃபியர் பண்ணா நான் அது எப்படி நடக்கும்? அது அப்படித்தானே நடக்கணும். ஏற்கனவே எவ்ரிதிங் இஸ் டிசைடட். அந்த மாதிரி சிறிதளவு கூட சஞ்சலம் இல்லாத ஒரு மனஸ்திதி. உங்க ஞானிகள்லாம் அப்படிதான் இருந்தாங்களாம். நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? சதாசிவ பிரம்மேந்திரால் எப்படி இருந்தாங்க? கும்பகோணத்துல அவர் பேர் என்ன, மௌன சுவாமிகள், அவரு எப்படி இருந்தாங்க? இது எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இவங்களை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ரமண மகரிஷிட்ட வெளிநாட்டுல இருந்தும் சரி, உள்ள நம்ம நாட்டுல இருந்தும் சரி, ஏகப்பட்ட பக்தர்கள் அவங்கள பாக்குறதுக்கு வந்த ஒன்னதான் இருந்தாங்க அவர் இருக்கும் பொழுது.
அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு தன்மை இல்லையா? மேக்னெட்டிக் பவர். எப்படி என்ன அவர் சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு கோவணத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவங்கள ஏன் பகவான்னு நம்மளுக்கு எல்லாம் தோணுது? எதுக்காக நம்ம அவங்கள நமக்கு மேல ஒரு படி மேல வச்சு எதுக்காக நம்ம அவங்களுக்கு வணங்குறோம்? அந்த ஒரு ஸ்திதியை அடைஞ்சதுனாலதான் இல்லையா? நிறைய பேரு நிறைய மன சஞ்சலத்தோட வருவாங்க ஆசிரமத்துக்கு. ஆனா திரும்பி போகும்போது பார்த்தா அப்படியே மனசு பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. வா, எவ்வளோ அமைதியா இருக்கு மனசு அப்படின்னு சொல்லி திரும்பி போவாங்களாம். சரி, இது எங்கிருந்து வந்தது இந்த சைலன்ஸ் எல்லாம் மனசுக்கு? அந்த ஞானிகள் அவங்க இருக்கிற அந்த ஆத்ம லயத்தினால, ஆத்ம ஐக்கிய ஸ்திதியில இருந்து அந்த எமனேட் ஆகிற ரேடியன்ஸ் அது வெளியே வருதான். அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு அமுத்திருது. அந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்கிற மனச இவங்களுடைய சைலன்ஸ் இன்டியூசஸ் தி அதர் மைண்ட். இது ஜீவனுடைய மனச சாந்தப்படுத்திடுதான். நிறைய பேர் ரமண மகரிஷிட்டு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டயே இருந்து சாதகர்கள் ஆயிடுறாங்க இல்லையா? இன்னும் பாத்தீங்கன்னா பல பேரு திரும்பி நான் என் ஃபேமிலி கிட்டயே போறேன், நான் இந்த சம்சார பந்தத்திலேயே இருக்கேன் அப்படின்னு போறவங்களும் போயிடுறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைப்படிதான் நடக்குது இல்லையா? இருந்தாலும் திரும்பி ஃபேமிலி கிட்டயே போனவங்ககிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரமாவது, அந்த ஆசிரமத்தில் இருந்த கொஞ்ச நேரமாவது அவங்களுக்கு அந்த ஒரு மனசாந்தி, மன அமைதி அத கண்டிப்பா அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதானே திரும்ப திரும்ப எத்தனை பேர் நம்ம ஆசிரமத்துக்கு ஓடி ஓடி வராங்க. ஒரு இந்த கரடி பாத்தீங்கன்னா தேன் கூடு பாத்துருச்சுன்னா அதுக்கு அந்த தேனுடைய சுவைய ரசிச்சே ஆகணும். ஒன்ஸ் இட் காட் த டேஸ்ட் ஆஃப் தட் ஹனி, தேடுமா எல்லா பக்கமும் காட்டுல எங்கெங்கெல்லாம் தேன் கூடு இருக்கு, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவைய அனுபவிச்சு உணர்ந்ததுனால அதுக்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விட டேஸ்ட் பண்றதுக்கு ருசியா எது கிடைச்சது? இப்போ தேன் கிடைச்சது அதுக்கு. அதனால என்ன பண்ணுது? எல்லா பக்கமும் தேடுதான். ஒரு தேன் கூடு இருக்காதா, அதுல இருந்து தேனை நான் சுவைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி உயர்ந்ததுக்கு தானே எல்லாமே நம்ம ஆசைப்படுறோம். Do we settle for less? லைஃப்லயும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது தானே வேணுமா இருக்குது. அதனாலதான் அந்த தேன் ஆசிரமத்துக்கு போய் எது தேன்? அந்த அமைதி, மன நிம்மதி அப்படிங்கிற தேனை சுவைச்சுட்டாங்க, டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப 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 அங்கதான் ஓடுவாங்க. they want it. குரு கிட்ட போனா மன அமைதி கிடைக்குது, சாந்தமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு அப்படின்னா நம்ம எதுக்காக மறுபடியும் மறுபடியும் ஓடுறோம்? அதுக்காகத்தானே. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எது? இந்த தேனுடைய கொஞ்சம் டேஸ்ட உணர்ந்து இருப்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மனசுக்குள்ள நம்மனாலேயே தேனை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா எது? அதுதானே பெஸ்ட். ஒருத்தனுக்கு மீனை பிடிச்சு ஒரு நாளைக்கு கொடுப்பதை விட மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பது தானே பெரிய விஷயம், அதுதானே உத்தமமானது. அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எது? குரு கிட்ட போய் மனசு சஞ்சலம் இல்லாம லயிக்க செய்வது, ஐக்கியமாக்கிடுறது ஆத்மாவில. அந்த சைலன்ஸ் அனுபவிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம பிரயாணம் எதை நோக்கி இருக்கணும்? நமக்குள்ளேயே அந்த அமைதி, அந்த பிளிஸ், அந்த தேனை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய நாம வளர்த்திக்கணும் நம்ம கிட்ட. அதுதானே பிரதானம், அதுதானே ஆனந்தம். என்ன ஆனந்தம் இருக்கு? அந்த ஆத்மா கிட்ட தானே. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
இந்திரிய சுகங்கள்னால கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நாம ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற அங்கிருந்து கிடைக்கக்கூடிய சுகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா சுகம் ஆப்ஜெக்ட்ல கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலதான் ஆனந்தம். இப்ப பாத்தீங்கன்னா நாய் ஒண்ணு இருக்கு நம்ம வீட்டுல. அதுக்கு ஒரு நாள் நான் ஒரு எலும்பு துண்டு போடுறேன். அது எங்கேயோ போய் பொறுக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கலாமே, ரோட்ல போய். அது அந்த மாமிச ஸ்மெல்லுக்கு, வாடைக்கு அதுக்கு ஒரே ஆனந்தம். அந்த ஸ்மெல்லுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் பைட்டிங், சூ பண்ண ஆரம்பிக்குது. கடுக்கு முடுக்குன்னு மெல்லுது. அந்த எலும்பினுடைய அந்த ஷார்ப் எட்ஜஸ் குத்தி அதனுடைய வாயிலிருந்து ரத்தம் கசிய துவங்குது. blood starts oozing out அந்த நாயோடைய வாயிலிருந்து. அது என்ன பண்ணுது, அந்த எலும்புல இருந்துதான் அந்த செமையான அந்த ரத்தத்துடைய டேஸ்ட் அந்த எலும்புல இருந்து வருது அப்படின்னு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். என்ன பண்ணும், மேலும் 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 அந்த எலும்ப நல்லா பிடிச்சு கடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தெரியல அந்த சுவை அதுக்குள்ள அதனுடையதே தான் அப்படின்னு. எப்படி ஒரு இக்னோரன்ஸ்ல இருக்கு இல்லையா அந்த நாய். நம்மளும் அதே வகையான அஞ்ஞானிகள் தான். ஆனந்தம் வெளியில கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாதான் சுகம், அங்கதான் அப்பதான் ஆனந்தம், என் பெட்ல தான் நான் படுப்பேன் அப்பதான் எனக்கு ஆனந்தம், என் குழந்தைகளை கொஞ்ச நாள் மட்டுமே ஆனந்தம். இப்படி வெளி வஸ்துக்குள்ள நம்ம we limit ourselves. நம்ம இப்படியே we stuck to one thing. நமக்கு நம்மளோட குழந்தைங்களை தவிர வேற குழந்தைகளை கொஞ்சம் தெரியாது. அந்த குழந்தையில இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு இடத்துல இருக்கிற அந்த இன்னோசென்ஸ நம்மனால என்ஜாய் பண்ண முடியாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பாரபட்சம் இருக்கவே தான் செய்யுது. எங்கிருந்து, என்னுடையது அப்படிங்கறதுல. உலகத்துல பாத்தீங்கன்னா பிரதானமா 3 விஷயம் இருக்கான். மீ, மைன், அதர்ஸ். நானு, என்னுடையது, மற்றவை எல்லாம். கரெக்ட் தானே? இந்த நான், அதனுடையது அப்படின்னு நம்மளுடைய பொசிஷன்ஸ் வச்சிருக்கோம். என்னுடைய கார், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய நகை, என்னுடைய புடவை, இப்படி the list goes on. So அந்த பொசிஷன்ஸ். இந்த மனசுக்கு தான் பாத்தீங்கன்னா என்னுடையது அப்படின்னு எல்லாம் ஒரு லேபிள்ல திங்ஸ் மேல ஒட்டி வச்சு என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லிக்கும். இந்த ஆத்மாவுக்கு தன்னுடையது என்னோடது அப்படின்னு சொல்லி இந்த உடம்ப கூட இந்த ஆத்மா என்னுடையதுன்னு சொல்லிக்காதான். மகாபெரிவா சொல்றாங்க, இன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைந்தது அப்படின்னு எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாத்துருக்கோம் இல்லையா, அதே தப்புன்னு சொல்றாங்க. அது தப்பான வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறாங்க. ஆத்மாவுக்கு இன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைந்தது அப்படின்னா ஆத்மாவுக்கு சாந்தி அடையறதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு இறப்பே கிடையாது, உடம்புக்கு தானே இறப்பு. ஆத்மா அப்படியேதான் இருக்கு, எப்பவுமே பாத்தீங்கன்னா பரம சாந்தியோட தான் இருக்கு. அது அடைவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க சாந்தி அடைந்ததுங்கிறது தப்பு. இப்போ நான் இங்க இருக்கேன், எனக்கு சென்னை போகணும். அப்போ நான் அந்த சென்னைய போய் சேர்ந்தேன், அடைந்தேன் அப்படின்னா அது இட்ஸ் a place where I want to reach. ஆனா நான் ஏற்கனவே சென்னையில இருக்கிறப்போ how can I say I reached சென்னை? கான்ஃப்ளிக்டிங் திங் இல்லையா? அந்த ஆத்மாவுடைய ஸ்திதியே சாந்தத்துவமானதுதான். அதனுடைய அதுதான் சாந்தம்தான். அதுல அடையறதுக்கு ஒண்ணுமில்ல. ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா
அதனுடைய நேச்சர் அதுக்குள்ளேயே ஆனந்திச்சு இருக்கிறது தான். அதுக்கு பொசிஷன்ஸ் எதுவும் தேவை கிடையாது ஆனந்தமா இருக்கிறதுக்கு. மனசுக்கு தான் இது எல்லாமே தேவை. சோ இங்க நிறைய தப்பான வார்த்தை பிரயோகம் உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மகாபெரியவர். இங்க ஆத்ம சைத்தன்ய மகா ஜோதிஷோட அந்த சின்ன பொரியான், இது வந்து ஆக்சுவலா மகாபெரியவருடைய வார்த்தைகளையே நான் அதை அப்படியே பிரயோகம் பண்றேன். ஆத்ம சைத்தன்ய மகா ஜோதிஷு அப்படின்னா பிரகாசமா இருக்கிற அந்த ஜோதிஷோட சின்ன பொரியான ஜீவத்வத்தை ஆத்மானுன்னு தவறா சொல்றோமா. பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறோமே, அதே தப்பான கல்பிதம். ஆத்மா சிங்கிள் யூனிட், அது எல்லா பக்கமும் பரவி இருக்கு. யூ கேன் இமேஜின் லைக் a matrix. X axis, Y axis, Z axis எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 3 dimensional ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இமேஜின் பண்ணிக்கிங்க. அதுல பாடி எல்லாம் நடக்குது, உடம்பெல்லாம் நடந்து போகுது. இப்போ ஒரு சைஃபை மூவி பாக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மாதிரிதான் இந்த ஆத்மா எல்லா பக்கமும் பறஞ்சு வியாபிச்சிருக்கு. நம்ம உடம்பு அதுல இருக்கு, இந்த கிரியேஷன் அந்த ஆத்மாக்குள்ள இருக்கு. ஆத்மா இஸ் a single unit, single entity. சோ நமக்குள்ள இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்றதே தப்பான கல்பிதம். இந்த தப்பான கல்பிதத்தை எது கொண்டு வருதுன்னா இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம். காலையில தூங்கி எழுந்திருச்சோன்னையோ நான் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்குதே இல்லையா, அந்த அகங்காரம், அந்த ஈகோ, அந்த ஐட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவையும் இந்த உடம்பையும் எல்லாம் பிணைச்சு கோர்த்து வச்சிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் இல்லாம கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த உடம்புடைய பிரஜையே இல்லாம போயிடும். சரியா? இந்த ஈகோ தான் இங்க வந்து எல்லாத்தையும் ஒரு லேபிள் ஒண்ணு கொடுத்து, இது நானு, நான் திவ்யா, நான் இன்னாருடைய மகள், நான் இந்த ஊர்ல பிறந்தேன் அப்படின்னு பல ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடென்டிட்டிய மனசுக்கும் கொடுத்து அதுதான் இன்புட் எல்லாம் கொடுக்குது. பாரு மனசே, நீ இன்னாரு, நீ இங்க இருக்க, இதெல்லாம் உன்னுடைய கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ், உனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும், உனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சோ இந்த பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் அது கொண்டாந்து விட்டதுதான். அங்கதானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. எனக்கு ஜாமுன் தான் பிடிக்கும், ரசமலாய் பிடிக்காது. யார் சொல்றது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அகங்காரத்துடைய வெளிப்பாடுகள். இந்த ஈகோ தான் பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள்ல நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அந்த ஈகோ இல்லைன்னா இந்த ஒரு பாண்டிங் பிட்வீன் இந்த ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் இருக்கிற பாண்டிங்க இல்லாம போயிடும். அப்ப என்ன செத்துருவோமா அப்படின்னா அந்த இந்த கதைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், அப்படியெல்லாம் ஆகாது. அப்படி பார்த்தா ஞானிகள்லாம் அகங்காரமே சிறிதளவும் கூட இல்லாமல் இருக்காங்க. ஆனா நான் எங்கேயோ படிச்சேன் என்னன்னா, ஞானிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடலை வந்து இந்த மாதிரி ஆத்மா கூட தக்க வைக்கிறதுக்காக ஈகோ ஆஃப் நாலேஜ், அந்த ஒரு அகங்காரத்தை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈகோ, 2-3 ஈகோ, சிலருக்கு பாத்தீங்கன்னா சில உணவுகள்ல பற்று வச்சுப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரே பாத்தீங்கன்னா அதுதான் நடந்தது. அவங்க வந்து உணவுல ஏதோ ஒரு வகையான ஈடுபாடு, ஆசை, அந்த ஒரு பைண்டிங் திங் வச்சுக்குவாங்களாம். அதுவும் போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் தெம் டு evacuate this body. ராமகிருஷ்ண பரமஹம்சர்
எப்ப வந்து எனக்கு உணவின் மேல ஆசை போகுதோ அப்ப இருந்து 2வது நாள் நானு இருக்க மாட்டேன், இந்த உடலை நான் துறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாராம். பாத்தீங்கன்னா அன்னைக்கு இப்படி பரமஹம்சர் சொன்ன உடனேயும் அவங்களுக்கு வந்து ஒரே வருத்தமா. அந்த அவர் அந்த அன்னைக்கு வந்து உணவன் பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையா. உணவை பத்தி எப்பவுமே பார்த்தா என்ன செஞ்சிருக்க, என்ன சமையல் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவி திட்டுவாங்களாம். இவ்வளோ பெரிய ஞானியா இருந்துட்டு இன்னும் உணவு உணவுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்களாம். இந்த மாதிரி ஞானிகளுடைய பலவிதப்பட்ட நடவடிக்கைகள், அவங்களோட அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் வந்து நம்மனால புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அறியாமை, நமக்கு இன்னும் we don't see the bigger picture இல்லையா. அவங்க எதற்காக இப்படி நடந்துக்கிறாங்க, எதுக்காக இத செய்யறாங்க அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த ஈகோ என்ன அப்படின்னா, இப்ப ஒரு குடம் எடுத்துக்கலாம். அந்த குடத்தை கொண்டு போய் நான் கடலுக்குள்ள முக்கி வைக்கிறேன். அந்த குடத்துக்குள்ள இருக்கிறதும் கடல் தண்ணி தானே. கடல் தண்ணிக்கும் குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? இல்ல இல்லையா. அந்த மாதிரி மகாகாசம் கடாகாசம் சொல்லிட்டு 2 விஷயங்கள் பத்தி சொல்றதா மாபெரியவர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதுதான் இந்த கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாயமும் இட் இஸ் நத்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வெளியில இருக்கக்கூடிய ஆகாயத்துக்கும் குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்ல இல்லையா. இப்படி கடவுள் எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மைய நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னாங்களே. அப்படி நமக்குள்ள இருந்து நம்மள இப்படி ஆட்டி வைக்கிறவன் யாரு? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இந்த இறப்புனா என்னன்னு யோசிச்சிருப்போமா? இறக்கும் தருவாயில என்ன நடக்குது? இதெல்லாம் செயலிழந்து போகுது இல்லையா. Who determines that? என்ன ஆகுது நம்ம உடம்புக்குள்ள? இதெல்லாம் வந்து நாமே கேள்வி கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இந்த குடம் வேணா நினைச்சுக்கலாம் என்னன்னு, இதுக்குள்ள இருக்கிற தண்ணியும் அதுக்குள்ள வெளியில இருக்கிற அந்த கடல் தண்ணியும் வேற அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த குடம் வந்து இட் இஸ் ட்ரைங் டு செப்பரேட் த வாட்டர், ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்குள்ள தண்ணி இருக்கு இல்லையா இந்த குடத்துக்குள்ள, அப்ப அது நான் வேற தானே, இது வேற தண்ணி அது கடல் தண்ணி அப்படின்னு சொல்லி இந்த குடமானது தப்பு கல்பிதம் பண்ணிக்குது. அந்த குடம் உடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? பூரா எவ்ரிதிங் கெட்ஸ் மிக்ஸ்ட் அப். அதுதான் ஐக்கியம். இந்த குடத்து தண்ணி கடல் தண்ணியோட ஐக்கியம் ஆயிருச்சு. இதுக்கு இப்போ செப்பரேட் ஐடென்டிட்டி கிடையாது. இந்த செப்பரேட் ஐடென்டிட்டி தான் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த உடம்பு நானு, பிகாஸ் we identify ourselves with this body. நம்ம இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே இந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. இந்த உடம்ப தொட்டுதான் இந்த பந்தங்கள் எல்லாமே. ஒரு நாள் இந்த உடம்பு இல்ல அப்படின்னு ஆகிற நாளில் நம்ம யாரு? இன்னாருக்கு மனைவியா, இவங்களுக்கு அம்மாவா, நம்ம யாரு? நம்ம நினைச்சுக்கிறோம் சாவு ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது தினத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கலாம். என்ன, எப்ப வேணாலும் சாவு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு அசட்டு தைரியம் இல்லையா? இன்னைக்கு பொழுது we plan for everything. எதுல?
நம்ம இன்னும் இருப்போம் அப்படிங்கிற தைரியத்துல தானே நம்ம பிளானே பண்றோம் நம்ம வாழ்க்கைக்கு. விட்டுறோமா? அடுத்த வாரம் இங்க போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், இங்க அர்ச்சனை பண்ணணும் இல்லையா, இவங்களுக்கு இது பரிகாரம் சொல்லியிருக்கான் அந்த ஜோசியக்காரன், அதை செய்யணும், எத்தனை பிளான் போடுறோம் நாம இல்லையா? எந்த நம்பிக்கையில? அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே. எதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தா தான் பயம் வரும். இயர் எல்லாம் இந்த ஏஜ் எஸ்பெஷலி பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ நமக்கு அந்த பயம் வந்தே தீரும். இன்னும் 60 வயசு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடும் போதெல்லாம் நாம இன்னும் கிட்டக்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு ஹிண்டாவது அட்லீஸ்ட் நமக்குள்ள வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன, we tend to ignore those fear இல்லையா? இந்த நேரம் தான் அந்த பயத்தை கொண்டாந்து விடுது இல்லையா? 2021 ஆச்சு, 22, 23, 24, இன்னும் எத்தனை வருஷமோ. இது என்ன டைம்? டைம் பிரிங்ஸ் ஃபியர் வித்தின் us. உண்மைதானே? சோ இந்த பயத்தை தாண்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? சுதந்திரம். என்ஜாய் த ஃப்ரீடம். அப்ப இந்த டைம் ஸ்பேஸ் இதெல்லாம் இல்லாத ஒரு ஸ்திதிக்கு போயிட்டோம்னா பரமானந்தம், எப்பவுமே சந்தோஷம்தான். யூ ஆர் ஹாப்பி ஆல் த டைம். எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்ல. நேரம் காலத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்? ஆத்மாவுக்கு எங்க சாவு? அதுதான் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் என்ன எங்க பயப்படுத்துது? வெறும் இந்த சட்டை மட்டும் தான் போகுது இல்லையா? இந்த சட்டையை கொண்டு போய் மயானத்துல வச்சு ஒரு நாள் எரிச்சிடுவாங்க, முடிஞ்சது அதோடைய கதை. ஆனா நான் யாரு? ஐ ஆம் பெர்மனன்ட் இல்லையா? ஆனா இந்த சாவு பாத்தீங்கன்னா ஐக்கியத்தை கொண்டு வராது. Death is not going to bring us. ஏன்னா நமக்கு வெளியில என்ன இன்னும் எத்தனை கோஷங்கள், எத்தனை லேயர்ஸ் நம்ம மூட்டை கட்டி வச்சிருக்கோமே, அதெல்லாம் போகணும் இல்லையா? நம்ம ஐடென்டிட்டியே போயிடணும். திவ்யா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வச்சிட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்துல இந்த கர்மாவெல்லாம் பண்றேன், இதெல்லாம் செஞ்சிருக்கேன். சரி, போன ஜென்மத்துல நான் முனுசாமியா இருந்திருக்கலாம், சின்ன சாமியா இருந்திருக்கலாம். அப்ப ஒரு மூட்டை கட்டி வச்சேன், வந்தேன். மாயையின் கருணையினால போன ஜென்மத்தை எந்த ஞாபகமும் எனக்கு இல்ல. நல்ல விஷயம் தானே? Now I start fresh. புது டெஸ்ட், புது பேட்டில் கிரவுண்ட், புது போர்க்களம். இங்க நாம வின் பண்றோமா லூஸ் பண்றோமா? தினத்துக்கும் டெஸ்ட் தான் இல்லையா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தனா, இருக்க முடிஞ்சுதா? அதெல்லாம் நம்மளுக்கு டெய்லியும் கிடைக்கக்கூடிய டெஸ்ட். சாவு இட்ஸ் நத்திங் பட் அ டெம்பரரி ஸ்லீப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரயாணம் தான், மறுபடியும் டெஸ்ட் தான். இட் கோஸ் ஆன். எப்ப பாஸ் ஆகுறது? நமக்கு என்ன பரீட்சை பேப்பர்ல எழுதணுங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தானே நம்ம போய் இத்தனை லெக்சர் கேட்கிறோம். எத்தனை ப்ரொஃபசர்ஸ் நம்மளுக்கு லெக்சர் கொடுக்குறாங்க இல்லையா? என்னென்ன இதுதான்ப்பா ஆக்சுவல் டெஸ்ட், இதுதான்ப்பா நீ எழுதணும் பேப்பர்ல, இதை விட்டுட்டு என்னென்னத்தையோ எழுதிட்டு இருக்கியே அப்படின்னுவாங்க. எல்லாம் ஞானிகளோட வார்த்தைகள் தான். ஞானிகள் சொல்றாங்க, இந்த மனசை கொண்டு போய் அமைதியா ஆத்மா கிட்ட ஒப்படைச்சிரு, அதை வேலை செய்யக்கூடாத, அப்பா நீ டெஸ்ட்ல பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்றோம்? இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள் மேல போறோம். என்னது? பலதரப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ், ஜோஷியம், அது இது என்னென்ன விஷயங்கள்.
அதுக்கப்புறம் so many illusions. நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதையும் விடணும். விட்டாதான் இப்ப சப்போஸ் இஃப் வி ஸ்டே பிஹைண்ட் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ், நமக்கு லைஃப்ல புதுவிதமான சில கனவுகளோ எக்ஸ்பீரியன்சஸோ இல்ல சில வகையான எண்ணங்கள் இல்ல we might be able to view few stuffs இல்லையா, அது மேல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா உண்மையான பரீட்சையை எழுதாம போயிடுறோம். நாம அது பின்னாடி போயிட்டோம்னா நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அந்த வகையில. அந்த மாதிரிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கீழே ஒரு டிசைபிள் இருந்தாங்களாம். அவருக்கு ஒரு சித்தி கிட்டுச்சு. என்னது? தண்ணி மேல நடக்கக்கூடியது. இந்த அனிமா சித்தி லகிமா சித்தி எல்லாம் இருக்கே, அது மாதிரி he became so light that he can walk on water. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட வந்து அவன் பெருமையா சொல்றான், நான் இன்னைக்கு அங்கையில அங்க போட்டை யூஸ் பண்ணல, நான் தண்ணி மேலேயே நடந்து வந்தேனாக்கும் அப்படின்னு. என்ன நீ ஒரு காலனா மிச்சம் பண்ணுன, வேற என்ன நடந்தது அப்படின்னாரா அவரு இல்லையா. சோ இந்த ஞானிகள்லாம் வந்து அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினர்ஸ், நம்மள டெஸ்ட் பண்றாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் எழுதாம எப்படி வந்து இந்த பர்த்தோடைய பர்பஸ் என்ன, அதுதான் அவங்க கேக்குற கொஸ்டின். ஆன்சர் என்ன? மனசு கொண்டு போய் ஆத்மாவில லயமடைச்சுட்டா மத்த சித்திகள் எல்லாம் பின்னாடி வரும். நம்ம ஆக்சுவலா என்ன எய்ம் பண்ணுமோ அதை பத்தின தெளிவு வேணும். எது வந்து முக்கியம், எது வந்து பிரதானம் அப்படிங்கிறது போடணும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்துட்டு இந்த அகோரிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் இது பின்னாடி எல்லாம் போய் எய்ம் பண்ணதை வந்து ரீச் பண்ணாம விட்டுறாங்க. சரியான பதில பரீட்சையில எழுதாம விட்டுறாங்க. So they went behind something else. அதான் சொல்றாங்க, don't stick to anything அப்படிங்கிறாங்க. நல்லது கெட்டது இது ரெண்டையுமே தூக்கி போடணுமா? we shouldn't stick to anything. நல்லதுன்னு ஸ்டிக் ஆயிட்டோம்னா நான் நல்லவன் அதுவும் நம்மள கஷ்டப்படுத்தும். நான் நல்லவங்கிற விஷயமே நம்மள பிரதானமா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள்ல நம்மள சோகத்துல ஆழ்த்துது, சஞ்சலப்படுத்துது. நான் கெட்டவன், நான் இதை தெரியாம இன்னைக்கு பண்ணிட்டேன், அந்த கில்ட் வந்து நம்மள சஞ்சலப்படுத்துது. இடம், பொருள், இது அத்தனையுமே எதுலயுமே ஒட்டாம இருக்கிறது. அதாவது தாமரை இலை மேல் நீர் போல வாழ கத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கேன். தாமரை இலை மேலதான் இருக்கேன், ஆனா அது மேல ஒட்டிட்டு இருக்கனா கிடையாது. நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். நம்மளை பிடிச்சு இங்க அங்க இழுக்கிற கயிறுகளை கட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். we should be detached. டிட்டாச்ட்னா குடும்பத்தை விட்டு ஓடுறது கிடையாது. தாமரை இலை மேலதான் இருக்கோம், நாம வேற எங்கேயும் போறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனா தாமரை இலை மேல இருந்தாலும் அந்த இலையோட ஒட்டாம இருக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதுதான் there lies the, அதுதான் சாமர்த்தியம், அதுதான் வைராகியம். இன்னைக்கே போய் ஐயோ என் பொண்ணுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்ப வந்து நம்மளுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன க்ளோஸ்டு சர்க்கிள்ல மாட்டிக்கிறோமோ அப்ப வந்து நம்மளால வெளியே வர முடியாது. அப்ப என்ன ஆகும்? இங்க பிள்ளைங்கிற ஒரு கயிறு இழுக்கும், அங்க கணவன் ஒரு கயிறு இழுக்கும், மேல அப்பா அம்மாங்கிற கயிறு ஒண்ணு இழுக்கும் இல்லையா. நாலு பக்கமும் இழுத்தா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை இல்லையா. இதெல்லாம் தான் நம்ம பிரதானமா யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப உங்களுக்கு சிலது ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட் வந்தோன்னையும் மெனி பீப்புள் வில் பி டாக்கிங் அபவுட், எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. டோன்ட் ஸ்டிக் டு எனிதிங். இதெல்லாம் உங்களைய டைவர்ட் பண்ணி விட்டுரும். ஒன்லி क्वेश्चन இஸ், எதுக்காக நீங்க மனித பிறவி எடுத்து வந்த? அந்த டார்கெட்டை क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆன்சர் இதுதான்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஞானிகளும் அதைத்தான் சொல்றாங்க.
இல்லையா? பட் we get carried away. நம்ம நமக்கு நாமளே ஒரு லேபிள் வேற கொடுத்துக்கிறோம், ஐ மீன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இருக்கக்கூடாதான். நம்மளை பற்றி வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, தெரியவே தேவையில்லை. அவங்க எப்படி ஒரு நார்மலான பர்சனோ அப்படித்தான் நானும் ஒரு நார்மலான பர்சன். அப்படித்தான் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். யாருக்கும் போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவை கிடையாது, இல்லையா? ஆனா கண்டிப்பா ஞானிகளுடைய அந்த அவங்களுடைய செய்கைகளும் சரி, அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியும் சரி, அந்த மேக்னட்டிசம் வந்து அவங்கள காட்டி கொடுத்துரும். people get attracted to them. உண்மைதானே? so நம்ம let us focus on the question paper. எக்ஸாம்ல பாஸ் பண்றோமா இல்லையான்னு கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். சரிதானா? சரி, நாளைக்கு இன்னும் நிறைய மகா பெரியவருடைய உன்னதமான கருத்துக்களோட உங்களை சந்திக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஹீலிங் செஷனுக்கு போகலாம். Thank you.
ஹரி ஓம். யாருக்கெல்லாம் உண்மையாகவே இந்த வாழ்க்கை போதும், இல்ல நான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு இது, வாழ்க்கை போதும்னா நெகட்டிவ் சைடு, இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணுங்கிறது பாசிட்டிவ் இல்லையா? இதுல ரெண்டுல எந்த வகையினாலும் வச்சுட்டு கடைசியா ரீச் பண்ண வேண்டிய கோலை ரீச் பண்றதுக்கு நாம பிரயத்தனம் பட்டுட்டே இருக்கலாம். சரிதானா? நாளையும் மறுபடியும் 4:30 உங்களை சந்திக்கிறேன். இணையத்தின் வழியே இணைந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இத்தனை நாள் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். ஜெய் குருதேவ். Thank you. Jai Gurudev.